காலையில் நான் தான் ஃபஸ்ட்டு ரேஷ்மா இன்னைக்கு எழுந்திருக்கலங்க. ரைஸ்குள்ள கிளாஸ் பீட்ரூட் வந்து இனிப்பாக இருக்கும்போது நம்ம காரம்லாம் போட்டு செஞ்சு இந்த மாதிரி தேங்காய் போட்டால் நல்லா புளிக்குழம்புக்கு நல்லா இருக்கும் இல்லைங்க. அதனால் அப்பளம் போட்டு பப்பாளி அது பழுத்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே நான் என்ன செஞ்சேன்னா, காலையில் நான் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சேன். ரேஷ்மா இன்னைக்கு எழுந்திரிக்கலைங்க. நான் எழுந்திரிச்சு பைபிள் வாசித்து சோஸ்திரபலி சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு பால் காய்ச்சி காஃபி குடிச்சிட்டு போய் நான் போய் படுத்துட்டேன். இன்னைக்கு காஃபி குடித்தேங்க. ரொம்ப நாள் கழிச்சு காஃபி குடித்தேன். டீ தான் குடிச்சிட்டு இருந்தேன். டேஸ்ட்டாக இருந்துச்சா? குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருந்துச்சு. இத்தனை நாள் டேஸ்ட் எனக்கு பிடிக்காம இருந்தது, ஆனால் இன்னைக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலையில் வந்து வெண்பொங்கல் செய்யுங்க அப்படின்னு சொன்னா ரேஷ்மா. இட்லி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் அவளுக்கு ஆகையே வெண்பொங்கல் செஞ்சேன். டேனுக்கு வந்து வெண்பொங்கல் பிடிக்காது, அதனால் தோசை ஊற்றிட்டு அவனுக்கு சட்னி, தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துட்டேங்க. மதியானம் என்ன சமைக்கலாம் அப்படின்னு, இனிமேல் நம்ம நான்வெஜ் இல்லை வெஜிடேரியனில் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு கேட்டேன். உடனே சரி ஓகே ரேஷ்மா சொன்னால் புளிக்குழம்பு வச்சுருக்குமான்னு கேட்டேன். புளிக்குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு பூண்டெல்லாம் போட்டு கத்திரிக்காய் இருக்குது, அது போட்டு நம்ம புளிக்குழம்பு வச்சு நல்லா இருக்கணும். கொஞ்சமாக தாங்க புளிக்குழம்பு வைக்கிறேன், நான் நிறையா வைக்கலைங்க. எப்பயுமே நான் வந்து மத்தியானத்தோடு முடிகிற மாதிரி தான் இப்போ நான் வந்து சமைக்கிறேன். ஏன்னா அடுத்த நாள் தூக்கி கொண்டு போய் கீழே ஊற்றுறேன். கீழே ஊற்றுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி சாதமும் சரி இப்போ மீறுற மாதிரி நான் வடிக்கிறது இல்லை. காலையில் டைமில் இருந்தாலும் சரி நைட்டு 7 மணி 7:30 மணிக்குள்ள அந்த சாதத்தையும் நான் சாப்பிட்றது. நான் டேரன்லாம் வச்சு ரேஷ்மா 3 பேருமே சாப்பிட்ருவோம். அதனால் சாப்பாடையும் வேஸ்ட் ஆக்காமல் இருக்கணும், குழம்பும் வேஸ்ட் ஆகக்கூடாது. நான் அப்படி தான் நான் செய்கிறேன். நீங்கள் நினச்சிக்கலாம் என்ன இத்தனோடு செய்கிறேன், நீங்கள் நினச்சிக்காதீங்க. எங்களுக்கு 4 பேருக்கு அது கரெக்டாக வருது. அதனால தான் நான் அப்படி செஞ்சுருக்கேன். பீட்ரூட் பொரியல் பண்ணலான்னு இருக்கேங்க. பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு கீரை இருக்குது, சிறுக்கீரை வாங்கினதில் கொஞ்சம் இருக்குது. ஒரு கட்டு வாங்கிட்டு நம்ம அவ்வளோத்தையும் நம்ம வந்து சாம்பார் வைக்க மாட்டோம். ஆனால் நேற்று ரொம்ப நல்லா இருந்தது. இட்லிக்கும் அந்த கீரை குழம்புக்கும் ரொம்ப சூப்பர்ல ரேஷ்மா, ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இன்னைக்கு மீதி இருந்த கீரையை எடுத்து தேங்காய் போட்டு பொரியல் பண்ணலாமா இல்லை பாசிப்பருப்பு போட்டு அதில் தேங்காய் போட்டு கொஞ்சம் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அது கொஞ்சோண்டு தான். அது நானும் எங்கள் பாவா வந்தால் சமூகம் ரேஷ்மாவும் நேரனும் வேணான்ட்டாங்க கீரை. அவங்களுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் ஓகே சொல்லிட்டாங்க. அப்பளம் கேட்டிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அப்பளம் வந்து பொரிச்சு கொடுத்துருவேன். புளிக்குழம்புக்கு அப்பளம் நல்லாயிருக்கும் இல்லைங்க. அதனால் இன்னைக்கு லஞ்ச் இதுதான். சரி, நான் லஞ்சு செய்கிறத காட்டுறத விட சரி நான் வந்து உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு தான். பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு புளிக்குழம்புங்க. கண்டிப்பாக இதுலேயும் கொஞ்சம் மீறும், அதனால் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் வந்து சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இதோட இந்த பீட்ரூட்டை நல்லா வதக்கிட்டு இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு கடைசியாக தேங்காய் திருவி போட்டு செய்யுங்க. இந்த புளிக்குழம்புக்கும் பீட்ரூட்டுக்கும் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் கீரை கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு சமைக்க போகிறேங்க. இன்றைக்கி லஞ்ச் இதுதான். இன்றைக்கி தான் ரைஸ் வாங்கியிருக்கேன். ரைஸை வந்து பிரிக்க போகிறேன். அன்னைக்கு 3 கிளாஸ் இருந்துச்சு, இன்னைக்கு எத்தனை கிளாஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஆமாம், இல்லைன்னா தட்டு இருக்கான்னு பார்ப்போம். அதனால் பார்ப்போம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா டக்குன்னு வந்து காய் வதங்கிடுங்க. கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி போனாலும் பீட்ரூட்டோடைய டேஸ்ட்டே மாறிடும். அதனால் எப்பவுமே பீட்ரூட் செய்யும்போது கொஞ்சம் கவனமாகவே செஞ்சுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். இன்னும் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சிருக்கேன், ஒன்றும் அடுக்கலைங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு எப்பவுமே இந்த மாதிரி நான் வந்து செய்வேன். அதனால் அது அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஏற்கனவே தொடச்சி தான் வச்சுருக்கேன். திருப்பி இப்போ எல்லா வேலையும் முடித்த பிறகு இந்த பாத்திரத்தெல்லாம் அடுக்கிட்டு இதை ஃபுல்லாக ஒரு தொடச்சிட்டு இருந்த பாத்திரத்தை தேய்ச்சி போட்டிங்கன்னா நாளை காலையில் சர்ச்சைக்கு போகும்போது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஏன்னா எனக்கு துடைக்க வேண்டிய வேலை இருக்குது, க்ளீனாக தான் இருக்கும். தோசை இல்லைன்னா இட்லி தான் ஊற்ற போகிறோம். குழம்பு சட்னி உள்ளே இருக்குது, தேங்காய் சட்னி வேறு. அதனால் இந்த புளிக்குழம்பே வச்சு நைட்டு இட்லியோ தோசையோ சாப்பிட்றலாம். ஆமாம், நாளைக்கு காலையில் தக்காளி சட்னி அரைச்சிட்டு இட்லி தான் ஊற்ற போகிறேன். அப்போ உங்களுக்கு எப்பவுமே இந்த கவுண்டர் டாப்பை வந்து க்ளீனாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நான் சண்டே எப்பயுமே இதெல்லாம் செஞ்சுட்டு போகிறனால நான் முந்தின நாள் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் காலையில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம், சண்டே அப்போ டக்குன்னு நம்ம சமைச்சிட்டு வர்ற மாதிரி பார்க்கணும். ரைஸை கட் பண்ணிட்டு பார்ப்போங்க. ரைஸ்குள்ள கிளாஸ் இருக்கா பார்ப்போம்.
கை விட்டு தேடுவோங்க, கிடைக்குதா இல்லையா தெரியலையே. இன்னைக்கு ஒரு கிளாஸ் தான். அப்ப அன்னைக்கு எனக்கு லக்குங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினேனா 2 மாசத்துக்கு. ஆமா 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினா 3 கிளாஸ். இன்னைக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இல்ல 3 மாசம் ஆயிருக்கும் நான் வாங்கில. இல்ல அதுல 3 கிளாஸ் இருந்திருக்கு. அதுதான் அதுல 3 கிளாஸ். நான் தான் சொன்னேன் எப்பவுமே ஒரு பிளேட் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இருந்தது. என்ன அன்னைக்கு இல்லனா ஒரு பிளேட் இருக்கும் இல்லனா ஒரு கிளாஸ் இருக்கும். ஆனா என்ன போன தடவை நான் உங்ககிட்ட பிரிக்கும் போது காட்டும் போது எனக்கு 3 கிளாஸ் இருந்தது. இன்னைக்கு ஒரு கிளாஸ் தான். இத பாருங்க சேம். அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு இது. அன்னைக்கு நான் சொன்னேன்லங்க பெருசா வேற இருக்குன்னு. சரி எல்லாத்தையும் காட்டுறோம். போன தடவை காட்டினேன், அப்ப இந்த தடவையும் காட்டணும்ல. பிரிச்சு ஒண்ணு பாருங்களேன், இது பெருசா இருக்கு, இது சின்னதா தான் இருக்கு. ஒண்ணுதான் தந்திருக்காங்க. ஆமா ஒண்ணா இருந்தாலும் ஆனா சின்னதா தந்துட்டாங்களே. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. ஓசில கிடைக்கிறதுல வேற இதுல வேற பெருசு. ஓசிலியா? நாம காசு கொடுத்தா விஷயம் வேணும்ல. அங்க இதை நம்ம ஒரு கிஃப்ட் மாதிரி போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டம்ளர் வாங்கி வச்சு சும்மா அடிக்கடிக்கு இடத்தான் அடைக்கும். என்ன தண்ணி குடிச்சுக்கலாம் அவ்வளவுதான். எத்தனை டம்ளர்ல தண்ணி குடிப்போம்? ஒரு டம்ளர்ல தான் தண்ணி. ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் திருவி சேர்த்துக்கலாம். இங்க வா. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பீட்ரூட்ல தேங்காய் போட்டு? பீட்ரூட் எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இனிக்குதுங்க இந்த பீட்ரூட், கேரட். அந்த இனிப்பு காரம் அதெல்லாம் சேர்த்து நல்லா இருக்கும். ஆமா அதனால பீட்ரூட் வந்து இனிப்பா இருக்கும்போது நம்ம காரம்லாம் போட்டு செஞ்சு இந்த மாதிரி தேங்காய் போட்டா நல்லா இருக்கும்லங்க. புளிக்குழம்பு பீட்ரூட் கீரை. இந்த சைடு பாருங்க, பாசிப்பருப்பு போட்டு கீரை வந்து பருப்பு போட்டு கீரை கூட்டு. தண்ணியா இல்லாம நல்லா வந்து சேர்ந்து வந்த பிறகு கடுகு காஞ்ச மிளகா தாளிச்சு போட்டுற வேண்டியதா. சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு போட்டு பாசிப்பருப்பு வெந்த பிறகு கீரையை எடுத்து சேர்த்துட்டேங்க. அதுல வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்க்கணும், கடுகு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு தாளிச்சிட்டேன்னா நம்ம கீரை ரெடி. கீரையில இன்னும் உப்பு போடல. கீரை ரெடி ஆயிடும். நம்ம புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்கு அப்பளம் வேணும். அதனால அவங்க ரெண்டு பேருக்கு 2 அப்பளம் தான். ரொம்ப எப்ப பார்த்தாலும் எண்ணெயில பொரிச்சு அப்பளம்ட்டு இருக்காங்க. அதனால 2 அப்பளம் அவங்களுக்கு பொரிச்சு கொடுத்து. அந்த அப்பளம் வேணாம், இந்த வெங்காயம் அப்பளம் இல்லைங்க, ரவுண்ட் அப்பளம். ரவுண்டு பிரவுன் கலர்ல இருக்குமே ரவுண்டா. பூ அப்பளம் இருக்குமா? பூ வேணாம். பூ அப்பளம் புளிக்குழம்புக்கு பூ அப்பளம் நல்லா இருக்கும். புளிக்குழம்புக்கு பூ அப்பளம் நல்லா இருக்கும். அதனால பூ அப்பளம் வறுத்துடலாம். இங்க எனக்கு பிடிக்கும் புளிக்குழம்புக்கு, அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்மளுடைய பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சாதம் தான் வைக்கணும். அரிசி வந்து இப்பதான் பிரிச்சு கொட்டி ஊற வச்சிருக்கேன்னா. ஆமா, அது உடனே வந்துடும். எனக்கு புது ரைஸ் இன்னும் ஒரு மாசம் ஆனாதான் எனக்கு அது கொஞ்சம் நின்று வேகும். ஆமா, அதே மாதிரி வேற ஒரு டம்ளர் வேற கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு டம்ளர் தான், அதுவும் சின்னதா டம்ளர் இருக்கு. ஆனா அவ்வளவுதாங்க, சின்ன டம்ளர் கிடைச்சிச்சுங்க. பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட வேண்டியது. கலரும் போது மட்டும் இந்த மாதிரி பெரிய கரண்டி வச்சுக்கலாம், ஏன்னா சூடு ஏறிடும்ன்றதுக்காக இதை வச்சிருக்கேன். இப்ப சின்ன கரண்டி அவ்வளவுதான் எடுத்து போட்டுட்டு சின்ன கரண்டி வச்சுக்கலாம். இங்க குழம்பு கரண்டி வச்சுக்கலாம். இங்க கீரை. அவ்வளவுதாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாதம் மட்டும்தான் வைக்கணும். இந்த லஞ்ச் உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெஜிடேரியன் தான் சாப்பிட்றோம். அதை வந்து நம்ம பிடிச்ச மாதிரி ரெகுலரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சமைக்கணும் அப்படின்னு. ரெகுலரா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய். ரேஷ்மாவும் டேரனும் அப்படிதான் சொல்லுங்க. சாதம் அரிசி கொட்டிட்டோம். ரேஷ்மாவும் டேரனும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. டெய்லியும் ஒரு காய் செய்யுங்க, கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்டா செய்யணுமா. நான் எப்பயும் டேஸ்டா தான் செய்வேன். இப்போ அவங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க, அதனால ரெகுலரா வந்து டேஸ்டா சாப்பிடுவாங்க. அப்பளப்பூ வந்து வறுத்துட்டாங்க. புளிக்குழம்புக்கு நல்லா இருக்கும் இல்லைங்க, அதனால அப்பளப்பூ தான் வறுத்துருக்கேன். ஏன் இப்படி சவந்து வருதுன்னு தெரியல. அது அப்படிதான் வரும். அன்னைக்கும் அப்படிதான் வந்துச்சு. எல்லா டைமுமே அப்படிதான் வருது. அதான் நம்ம கீரை பீட்ரூட் தாங்க. கீரை பீட்ரூட் புளிக்குழம்பு. பீட்ரூட் காட்டுங்க. பார்த்தாச்சு, ஏற்கனவே காமிச்சிட்டேனே. சாதம் சுட சுட சாதம் வந்து கடைசியா வடிச்சாச்சு. சாப்பிட வேண்டியதுதாங்க. புளிக்குழம்பு இன்னைக்கு வந்து வெஜ் மெனு வந்து புளிக்குழம்பு, பீட்ரூட், கீரை பொரியல், கீரை பருப்பு போட்டு கீரை பருப்பு கீரை, அப்பளப்பூ. இதுதான் இன்னைக்கு எங்களோட லஞ்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. அன்னைக்கு நம்ம பேப்பர்ல சுத்தி வச்சிடலாங்க பப்பாளி, அது பழுத்திருக்கான்றத உங்ககிட்ட சரி காமிச்சிடலாம். ஏன்னா வெட்டி சாப்பிட்றதுக்காக பாருங்க நல்லா பழுத்திருச்சுங்க. இந்த இடம்லாம் நல்லா பழுத்திருச்சு. இதுக்கு மேல வச்சோன்னா வந்து உடஞ்சிரும். பப்பாளி வெடிச்சு. ஆமா இங்க பாருங்க அமுங்குது பாருங்க, கையை வச்சாலே அமுங்குது. பேப்பர்ல வச்சு சக்சஸா பழுத்திருச்சுங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? சொன்னதை வச்சு செஞ்சேன்.